நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போறது, இந்தியா மற்றும் சீனா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்கணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியாவை சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. நண்பர்களே, என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது இந்தியா மற்றும் சீனா இடையே மறைமுக போட்டி நிலவி வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாம பல்வேறு துறைகள்ல இந்தியா மற்றும் சீனா இடையே கடும் போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல சீனா இந்தியாவுக்கு ரகசியமான வழிகளில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத யாரும் மறுக்க முடியாத ஒன்றுதான். அதே நேரத்துல இந்தியாவுடன் நேரடியாக மோதுவதற்கு சீனா கொஞ்சம் பயப்படுது, தயக்கம் காட்டுது அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்தியா திருப்பி அடிக்கும் திறன் கொண்ட நாடு அப்படின்றது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவை நம்ம ஒரு இடத்துல தொட்டோம்னா இன்னொரு இடத்துல நமக்கு பெரிய அளவிற்கு சிக்கலை இந்தியா கொடுத்துரும் அப்படின்றது சீனாவிற்கு நன்கு தெரியும், நன்கு புரியும். சோ இந்த ஒரு காரணத்தினால நேரடியாக இந்தியாவுடன் மோதுவதற்கு சீனா கொஞ்சம் பயப்படுது, கொஞ்சம் தயக்க காட்டுது. அதே சமயம் பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சதி செயல்களை சீனா தொடர்ந்து செய்து வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். மேலும் எல்லை பகுதியில என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்ல ஈடுபட்டு, என்ன மாதிரி படைகளை எப்படிலாம் குவிச்சு நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்ப இந்த ஒரு நேரத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு, நம்ம பார்த்திருப்போம். ஒரு அளவிற்கு முடிவுக்கு வந்திருக்கு, நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த ஒரு நேரத்துல இந்தியாவை சீனாவால் பகைத்துக் கொள்ள முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையா போயிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்தியா மற்றும் சீனா இடையே மீண்டும் நம்ம நேரடி விமான சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். நண்பர்களே, என்னன்னு பார்த்தோம்னா, ரியோ டி ஜெனீரியோவில் நேற்று நடைபெற்ற உலக மாநாடு நிகழ்ச்சியில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்பட உலக தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருக்காங்க. அப்போது உலகளவில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் சர்வதேச அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தி வரக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா உக்ரைன் போர் ஆகியவற்றை நிறுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி விவாதங்கள் நடைபெற்ற மாநாட்டின் போதுதான் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் ஆலோசனை நடத்திருக்காங்க. அப்போது இரு நாடுகள் இடையே அண்மையில் முடிவுக்கு வந்த இந்த லடாக் எல்லை பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருக்கு. அப்போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் இந்தியா மற்றும் சீனா இடையே நிறுத்தப்பட்ட நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் இரு நாடுகள் இடையே பத்திரிகையாளர்கள் பரிமாற்றம், விசா பெறும் நடைமுறை போன்றவையெல்லாம் சுலபப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை வலியுறுத்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு விமான சேவை எப்ப நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியா சீனா இடையே அப்படின்றத பார்த்தோம்னா கொரோனா காலகட்டத்தின் போதுதான் நிறுத்தப்பட்டிருக்கு. சோ இப்ப எல்லா பிரச்சனையும் ஒருபுறம் சுமூகமாக முடிந்து வரக்கூடிய சூழல்ல தான் இப்ப மறுபடியும் இந்த ஒரு விமான சேவையை தொடங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்தியாவிடம் சீனா கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் தொடர்பான முக்கியமான சில தகவல்லாம் வெளிவந்திருக்கு. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்க நிலையில கடந்த மாதம் தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் முக்கியமான சக்தி திட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் கூறியிருக்கிறார். நண்பர்களே, ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக கூறப்படக்கூடிய நிலையில இப்ப இந்த ஒரு தகவல் என்பது முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு. மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த சில காலமாகவே தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்கு. மற்றொரு புறமாக பார்த்தோம்னா இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் வெடிக்கும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதற்கிடையே ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பெரிய அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி வந்துகிட்டு இருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளானதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் கூறியிருக்காரு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய நெதன்யாகு அவர்கள் இந்த தாக்குதலால ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்களை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறாரு.
அவர் மேல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை. எங்கள் தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்று வரும் நிலையில் அதை எங்கள் தாக்குதல் தடுக்கவில்லை. ஈரான் பல அணுகுண்டுகளை உருவாக்க முயல்கிறது. ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பில் வைத்துக் கொள்ள முயல்கிறது. ஏற்கனவே ஈரான்ட்ட நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வச்சிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க ஈரான் முயல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. முன்பு ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியப்ப ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதே சமயம் அது பெரிய அளவிற்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருந்துச்சு. ஆனால் ஈரான் தரப்பில் பார்த்தோம்னா, இதனால எங்களுக்கு பெரிய அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. நாங்க நடத்திய தாக்குதல்ல அவங்க சந்திச்ச பாதிப்புகளை விட இந்த ஒரு பாதிப்பு, இந்த ஒரு தாக்குதல் என்பது பெரிய அளவிற்கு ஒரு தாக்குதலே கிடையாது. குறிப்பா நாங்க இந்த ஒரு தாக்குதலை நாங்க பெரிய அளவிற்கு முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லப்படுச்சு நண்பர்களே. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டுருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம்னா, இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சில காலமாகவே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்த நிலையில அதற்கு பதிலடியாகவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தப்பட்டன அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். பெரிய அளவிற்கு எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்பாக நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, பெரிய அளவிற்கு ஈரான் சொன்ன மாதிரி பாதிப்பு இல்லைனாலும் சிறிய அளவிலான பாதிப்பை ஈரான் சந்தித்திருந்துச்சு. அதே மாதிரி இந்த தாக்குதலால அமைதியின்மை ஏற்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. சுருக்கமா இந்த ஒரு பிரச்சனையை சொல்லணும்னா, காசா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இஸ்ரேல் மீது லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை தாக்குதல் நடத்தியது. அதற்கப்புறமா ஹிஸ்புல்லா மீது தங்கள் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது. அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றுலதான் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசரல்லா அவர்கள் கொல்லப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் முதலில் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திருந்துச்சு. அதற்கு பதிலடியாகவே கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் தொடர்பாகத்தான் இப்ப இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காரு என்பதை நம்ம விரிவாக பார்த்துட்டோம். இப்படிதான் இந்த ஒரு பிரச்சனை என்பது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பரபரப்பாகவே, ஒரு பதற்றமாகவே தொடர்ச்சியாக இந்த ஒரு பிரச்சனை நீடிக்கக்கூடிய வகையில தான் சென்று கொண்டிருக்கிறது. பெரிய அளவிற்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் விரும்பக்கூடிய சூழல்ல இந்த பிரச்சனை பெரிய அளவிற்கு முடிவதற்கான வாய்ப்பை நோக்கி நகர மாதிரி தெரியல. பெரிய அளவிற்கு பிரச்சனை வளர மாதிரி தான் செல்லுது. முடிஞ்ச அளவிற்கு இந்த பிரச்சனை முடிந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான செய்திகளையும் நான் தினமும் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.